முடிச்சிட்டு வாங்க. எல்லாம் வீட்டுக்கு வந்தானா ஆகணும். நான் அடிக்க வேண்டிய மாங்காயை அடிக்காம விட மாட்டேன். நான் பேசுறது யாருக்கா எதுவும் கேக்குதா? ஆமா, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்க, பால்பான பொங்க, பட்டி பழுக, பாத்திரங்கன் வடிக்க, நோயும் புழியும் தெருவோட போக. போட்டும் போட்டோம், யாரு போறான்னு பாப்போம். கும்மாளம் போடுறீங்களா? உட்காருங்க சார். மாமா முகத்தை பாரு, அப்படியே ஈ ஆடு. என்ன பண்ண போறாரோ தெரியலையே. எப்படி கெடுத்து விடலான்னு யோசனை பண்ணிட்டு இருப்பாரு போல. எனது அழைப்பை ஏற்று இந்த விழாவை வந்து சிறப்பித்து கொடுத்ததற்கு மாண்புமிகு நீதிபதியும் எனது நண்பருமான திரு செந்தமிழன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா பேரே ரொம்ப சிறப்பா இருக்கு இல்லையா? சமத்துவ பொங்கல். இந்த சமத்துவத்தை பத்தி இன்னும் நிறைய குழப்பங்களும் கேள்விகளும் எல்லார் மனசுலயும் இருக்கு. அதை பத்தி விவாதிக்கவும் பேசி தெளிவுபடுத்திக்கவும் இந்த மேடையை அமைத்து கொடுத்த இந்த ஊர் தலைவர் அவர்களுக்கும் இதை ஏத்துக்கிட்டு ஆர்வமா வந்து உட்கார்ந்திருக்கிற என் ஊர் மக்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. சமத்துவ பொங்கல் இன்றைய காலத்துக்கேத்த நல்ல தலைப்பு இது. இத பத்தி இன்னும் விரிவா பேசுறதுக்கு முன்னால இந்த விழாவை இன்னும் சிறப்பிக்கிறதுக்காக எங்கள் வீட்டு பெண்கள், எங்கள் பெருமைக்குரிய மருமகள்கள் ஈஸ்வரி, ரேணுகா, நந்தினி, ஜனனி எல்லாரையும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்கம்மா, வாங்க வாங்கம்மா. அக்கா வாங்க. வாங்கம்மா, நான் இருக்கேன், நீங்க வாங்க 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 வாங்க. இங்க நான் என்னோட மருமகள்களை எல்லாம் அழைச்சி உட்கார வச்சது என் குடும்பத்து சார்பா இல்ல, உங்க சார்பா. எங்க வீட்டு பெண்கள் எல்லாமே கோடீஸ்வர வீட்டு பெண்கள் இல்ல,
ரொம்ப சாதாரணமான குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்க. இவங்க வாழ்க்கையில பல சிக்கல்களை, பல சவால்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. இந்த சமத்துவத்தை பத்தி நான் பேசுறதை விட அவங்கள ஒருத்தர் பேசுறதுதான் சரின்னு நான் நினைக்கிறேன். எங்க குடும்பத்தில இருந்து உங்கள ஒருத்தியாக பேசுறதுக்கு ஈஸ்வரியை அழைக்கிறேன். ஈஸ்வரி, போமா போ. இன்றைய சமூகத்துல சமத்துவத்தை பத்தி நீ என்ன நினைக்கிறேங்கிறத எந்த தயக்கமும் இல்லாம நேரடியா ஓப்பனா பேசு. சமத்துவத்தை பத்தி பேச இதை விட உங்களுக்கு ஒரு நல்ல மேடை கிடைக்குமா? இதோ உங்க கணவர் உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு முன்னாடி நீங்க பேசுறது அவருக்கு நிச்சயம் பெருமை தரக்கூடிய விஷயமா இருக்கும். என்ன சார் சொல்றீங்க? பேசுங்கம்மா, தைரியமா பேசுங்க. பேசு ஈஸ்வரி, பேசு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி மேடைகள்ல பேசி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. கல்லூரி நாட்கள்ல பேசினது. எனக்கு சம்பிரதாயமா எதுவும் பேச தெரியாது. மனசுல இருக்கிறத ஒரு தோழியா உங்க கூட இன்னைக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். அதுல ஏதாவது பிழை இருந்தா என்ன மன்னிச்சுக்குங்க. எங்களை எப்பவுமே உற்சாகப்படுத்துற எங்களோட அப்பத்தா இன்னைக்கு நான் பேசியே ஆகணும்னு சொல்றாங்க. ஆனா நான் தனிமையில பேசும்போது ரொம்ப தன்னம்பிக்கையா உணர்வேன். இங்க இவ்ளோ பேர் இருந்தாலும் நான் தனிமையில பேசுறதா நினைச்சு ஆரம்பிக்கிறேன். சமத்துவம். என்னோட பார்வையில சமத்துவம்ங்கிறது மதம், இனம், ஜாதி இது எல்லாத்தையுமே தாண்டி ஒவ்வொரு மனிதனையும் சக உயிரா பார்க்கிறது. அதுதான் உண்மையான சமத்துவம். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். அமிழ்ந்த பேரிருள் அறியாமையில் அவலமெய்தி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகுமாம். உதயகண்ண உரைப்பது கேட்டீரோ? இது பெண் சுதந்திரத்தை பத்தி பாரதியார் பாடின வரிகள். எனக்கு மிகவும் பிடித்த வரிகள். நான் ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்பட்டு தோத்து போன பாரதியாரோட வரிகள். இங்கே நான் பேசுறது பெண் சுதந்திரத்தை பத்தியோ பெண்ணியத்தை பத்தியோ இல்ல. பேச போறது மனிதத்துவம் பத்தி, தனி மனித சுதந்திரத்தை பத்தி, மனிதர்கள் எல்லாம் சமம்ங்கிறத பத்தி. சமம் என்றால் என்ன? ஆண்கள் செய்யறத போட்டியா எடுத்துக்கிட்டு பெண்கள் அதையே செய்யறதா? இல்ல பெண்கள் செய்யறத ஒரு ஈகோவா எடுத்துக்கிட்டு ஆண்கள் அதையே செய்யறதா? ரெண்டு பேருமே எல்லா இடத்துலயும் சமமா இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இங்க சுயமரியாதைக்கும் சுதந்திரத்துக்கும் வித்தியாசம் தெரியாம பெரும்பாலான இளைஞர்கள் குழம்பி போயிருக்காங்க. முதல்ல இது ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய வீட்ல ஆண்கள்
எங்க வீட்ல பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கோன்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க, கொடுத்து பெறுவதில்லை சுதந்திரம். சுதந்திரம் என்பது பிறப்புரிமை. அந்த சுதந்திரம் வீட்டையும் சமூகத்தையும் எந்த விதத்திலையும் பாதிக்காம அச்சுறுத்துற மாதிரி இருக்காம பாத்துக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. இந்த புரிதல் இருந்தாலே பாதி பிரச்சனை காணாம போயிடும். எல்லா மனுஷங்களுக்கும் ஒரே மாதிரி குணாதிசயம் இருக்கிறது கிடையாது. நம்மளோட ஒவ்வொருத்தரோட குணாதிசயமும் 1000 காலமா நம்மளோட மரபணுக்கள்ல விதைக்கப்பட்ட விதைகள். அந்த காலத்துல முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது, பெண்கள்னா ஆண்களுக்கு கீழானவங்க, அவங்க வீட்டு வேலை செய்யறவங்க, சமையல் வேலை மட்டுமே செய்ய தெரிஞ்சவங்க. இப்படிதான் நம்மள கட்டமைச்சு வச்சிருக்காங்க. அந்த மனநிலை தான் இன்னைக்கு ஜெனரேஷன்ல பல ஆண்கள் கிட்ட, ஏன் என் மகன் வரைக்கும் இருக்கு. அது அவங்களோட தவறு மட்டும்னே சொல்ல முடியாது. அவங்களுக்கு எது காட்டப்பட்டதோ, எது சொல்லப்பட்டதோ அது மட்டுமே அவங்க மனசுல ஏறி இருக்கு. இத சரி செய்யணும்னா நாம இப்ப என்ன பண்ணணும்? அந்த ஆழமான எண்ணத்தை அவங்க மனசுல இருந்து வேரோட புடுங்கி எறியணும். உடைச்சி சொல்லணும்னா அவங்கெல்லாம் இப்ப நோயாளிகள். நோயாளியும் நோயாளிய குணப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களும் ஒரே மனநிலையில இருக்க கூடாது. அத நான் பெண்கள் கிட்டயே சொல்லிக்கிறேன். ஆண்கள் கிட்ட போய் அவங்களுக்கு எதிரான கருத்தை பேசுறத விட அந்த எண்ணத்தை போக்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சாலே போதுமானது. மனுஷன் சமூக விலங்குன்னு சொல்றோம். எல்லா விலங்கோட குணாதிசயங்களும் மனுஷனுக்குள்ள உண்டு, இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. ஆனா நம்மளோட 6ஆம் அறிவை பயன்படுத்தி அந்த குணாதிசயத்தை அடக்கிறது மூலமா மனுஷன் மனுஷனா இருக்க முடியும். நம்மளோட 6ஆம் அறிவை பயன்படுத்தி அந்த குணாதிசயத்தை அடக்கிறது மூலமா மனுஷன் மனுஷனா இருக்க முடியும். பெண்கள்னா வீட்டு வேலை செய்யறவங்க. காலங்காலமா நமக்குள்ள இருக்கிற எண்ணம் இதுதான். வீட்டு வேலைங்கிறது ரொம்ப சுலபமா ஏளனமா பாக்குற பார்வைய முதல்ல மாத்தணும். வீட்டு வேலைங்கிறது ஒரு ஆபீஸ் வேலைக்கு நிகரானது. இன்னும் சொல்லணும்னா அந்த ஆபீஸ் வேலையை விட ரொம்ப கடுமையானது. அதை ஏன் நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க தெரியுமா? பெண்கள் அதை ரொம்ப ஈஸியா செஞ்சுட்டு போறதுனாலதான். பெண்களால மல்டி டாஸ்கிங் செய்ய முடியும். அதாவது ஒரே நேரத்துல நிறைய வேலைகளை செய்ய முடியும். அதுக்கு உதாரணம் உங்க வீடு தான். காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு சமைச்சுக்கிட்டு வாஷிங் மிஷின்ல துணியை போட்டு, பிள்ளைங்களுக்கு சாக்ஸை தேடி கொடுத்து, மாமனார் மாமியாருக்கு காஃபி போட்டு கொடுத்து, ஆஃபீஸ்க்கு போற கணவருக்கு பர்ஸ் எடுத்து கொடுத்து, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் அவ வேலைக்கு கிளம்ப முடியும். இதத்தான் மல்டி டாஸ்கிங்னு சொல்றோம். இப்படி எல்லா வேலையும் ஒரே நேரத்துல நேர்த்தியா செய்யறது பெண்களுக்கு மட்டுமே வரக்கூடிய ஒரு விஷயம். இத போய் ஒரு ஆண் கிட்ட சொல்லி பாருங்க, இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா, இதை விட பெரிய வேலை இருக்குன்னு போயிடுவாங்க. 1970கள் 80களுக்கு பிறகுதான் உலக பொருளாதாரத்துல பெரிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் வந்தது. அதுக்கு காரணம் பெண்கள் போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. 60% பெண்கள் வேலைக்கு போறப்பவே இப்படி ஒரு மாற்றம் உலகத்துக்கு இருக்குன்னா, எல்லா பெண்களும் தனித்துவத்தோட விளங்க ஆரம்பிச்சாங்கன்னா நம்மளோட பொருளாதாரம் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பாரதியார் பாடினதுல பிடிச்ச வரிகளை பத்தி நான் சொன்னேன். அதே வரிகள்ல நான் முரண்படவும் செய்யறேன். அதை இப்ப நான் பகிர்ந்துக்கவும் விரும்புறேன்.
அவரு ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் என்று சொன்னாரு. இல்ல, ஆணும் பெண்ணும் நிகர் இல்ல. பெண்கள் பல விதங்களில் ஆண்களை விட வலிமையானவங்க. ஒரு மனுஷனால அதிகபட்சமா தாங்கக்கூடிய உடல் வலியோட அளவு 45 டெல் யூனிட். ஆனா ஒரு தாய் குழந்தைய பெற்றெடுக்கும் போது அவளுக்கு ஏற்படுற வலியோட அளவு 57 டெல் யூனிட். இது ஒரே நேரத்துல 20 எலும்புகள் ஒன்னா உடையும் போது ஏற்படுற வலியோட அளவுன்னு சொல்றாங்க. அவளுக்கு போய் வலிமை இல்லைன்னு பேசுறது சிரிப்பா இருக்குல்ல? உடல் வலிமையிலயும் சரி, மன வலிமையிலயும் சரி, பெண்கள் ஆண்களை விட மேலோங்கி இருக்காங்க. இத நான் திமிராவோ ஆணவமாவோ சொல்லல. இப்படி மேலா இருக்கக்கூடிய பெண்களை ஏன் சிரமப்படுத்தணுங்கிற ஆதங்கத்தோடையும் வருத்தத்தோடையும் தான் பேசுறேன். இந்த நிலைமை மாறணும்னா குழந்தைங்களுக்கு பாடப்புத்தகத்துல இருக்கிறத மட்டும் சொல்லி கொடுக்காம இந்த மாதிரி வாழ்வியல் மாற்றங்களையும் சொல்லி தரணும். சாப்பிடுறவங்க எல்லாரும் சமைக்க கத்துக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லி கொடுக்கணும். டான்ஸுங்கிறது பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஸ்போர்ட்ஸுங்கிறது ஆண்களுக்கு மட்டும் இல்ல. இந்த மாதிரி சிந்தனைகளை கொண்டு வரணும். அப்பா காஃபி போட்டு ஒரு நாளை தொடங்கி வைக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லி கொடுக்கணும். நம்ம வீடு, நம்ம குடும்பம், இங்க வேலை செய்யறதுலயோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கிறதுலயோ எந்த அசிங்கமும் ஈகோவும் தேவையில்லைன்னு சொல்லி கொடுக்கணும். நம்ம வீடு, நம்ம குடும்பம், இங்க வேலை செய்யறதுலயோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கிறதுலயோ எந்த அசிங்கமும் ஈகோவும் தேவையில்லைன்னு சொல்லி கொடுக்கணும். அதுக்காக வாரத்துல 3 நாள் நான் சமைக்கிறேன், மீதி இருக்கிற 3 நாள் நீ சமை, ஒரு நாள் நம்ம எல்லாரும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலான்னு அட்டவணை போட்டு வாழறது வாழ்க்கை இல்ல. உடல் ஆரோக்கியமா இருக்கிற உணவு முறையும் மனசு ஆரோக்கியமா இருக்கிற வாழ்க்கை முறையும் மாற்றத்தை கொண்டு வரும். யாருக்கு எது திறம்பட செய்ய முடியுமோ அது அவங்க செய்யறதுல தப்பு இல்லைன்ற எண்ணம் எல்லார் மனசுலயும் உருவாகணும். இதை தாண்டி ஒருத்தர் செய்யற வேலைய எந்தவித ஈகோவும் இல்லாம பாராட்டணும், அதை அப்ரிஷியேட் பண்ணணும். அது அவங்களை இன்னும் ஊக்குவிக்கும். பெண்ணியத்தை போற்றுவோம், அதை காப்பாத்துவோம்னு மேடையில பேசுறத விட்டுட்டு அவளை ஒரு சக உயிரா பாக்கிறது தான் உண்மையான சமத்துவம். ஒரு பெண்ணிடம் நீங்க கொடுக்கிற அன்பும் காட்டுற அக்கறையும் தான் அவளை வேகமாவும் திடமாவும் ஓட வைக்குது. அதை கொடுக்க மறக்காதீங்க, மறுக்காதீங்க. எனக்கு மேடையில பேச தெரியாதுன்னு தொடங்கி முடிக்கும் போது எங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுத்த ஈஸ்வரிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அருமையா பேசுனீங்கம்மா. இதை இன்னையிலேருந்தே கடைப்பிடிக்கணுங்கிற எண்ணம் என்னில தொடங்கி எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கு. இப்ப பாராட்டி பரிசு வழங்கும் விழா. ஆனா நான் பாராட்ட போறது ஈஸ்வரியே இல்ல, இப்படி ஒரு திறமையை பேணி காத்து
அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்க மனசுக்கு ஆரோக்கியமான சூழலை உருவாக்கி கொடுத்த ஆதி குணசேகரன் அவர்களைத்தான் பாராட்டுகிறேன்.